சொல்லு, உனக்கு எப்படி இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியும்? பின்ன உங்க அப்படிப்பட்ட ஆளை நான் சும்மா விட்டுருவேனா? ஆச்சு, நீ என்னடானா அவங்க இடத்துக்கே போய் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்க? டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனுங்க தைரியமா ஆபீஸ்க்கே வந்து கலாட்டா பண்ணிருக்கானுங்க. டீடைல்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதை சொல்லு. ஏன் நீங்க என்கிட்ட மறைச்சா எனக்கு எதுவும் கிட்ட அதுக்கப்புறம் தான் அவங்க தேடி போய் வேணாம் வேணாங்கிற அளவுக்கு கொடுத்து. சரி, நீ அங்க போய் அப்படி என்ன பண்ண? அவங்க பணம் என்னடா அந்த சூர்யா ரொம்ப ஓவரா சொல்றான்? ஏய், என்னடா இப்படி பிரேக் அடிக்கிற? சாரி சார். ஏமா யார்மா நீ? எதுக்குமா எங்க வந்து? சரிண்ணே. ஏண்டாம விடக்கூடாதுடா. இப்பவே நீங்க தர வேண்டிய பணம் எனக்கு வந்து ஆகணும், இல்ல உங்களை சாவடிச்சிருவேன். என்னமா? இறங்கியா? கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன பண்ணுவ? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? பண்ணு, நானும் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். உன் ஆளுங்களை கலாட்டா மட்டும் பண்ணல, பவித்ராங்கிற பொண்ணு மேல கை வச்சிருக்கீங்க. அத போலீஸ்ல காட்டின நீ கொடுக்க வேண்டிய பணம் இப்பவே வந்தாகணும். திடீர்னு ரோட்ல வந்து பணத்தை கேட்டா எப்படி மேடம்? அதே ஸ்பீட்ல பணத்தை இப்ப செட்டில் பண்ணணும். சரிங்க மேடம், நான் அரேஞ்ச் பண்றேன். வா சொல்லிட்டேன் மேடம், இப்போ வந்துருவாங்க. பணம் எடுத்து வந்தாங்க மேடம், வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்க மேடம், உங்களுக்கு சேர வேண்டிய பணம். என்னடே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையாடா? பொண்ணுகிட்ட போய் அடி வாங்கிருக்கீங்க, சீக்கிரமா இல்ல? பொண்ணுங்கிறவ காளியோட அவதாரம், ஜாக்கிரதை. பாக்கஸ்வ பொண்ணுங்களை கேவலமா நினைச்ச கொன்னுடுவேன். நான் ஆபீஸ்ல டிராப் பண்ண சொல்லு. சரிங்க மேடம். சூப்பர் மகா, எக்ஸலன்ட். நம்ம ஆபீஸ்ல உங்களுக்கு ரசிகர் மன்றமே வைக்கலாம் மேடம். நீங்க தான் மேடம் நம்பர் 1. ரவுடிங்களையே இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்கன்னா சாரி சார். விஜய், என்னாச்சு? இந்த வீட்டுக்குள்ள எனக்கு சப்போர்ட் பண்ண காண்ட் பிலீவ். நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய் வார்த்தையா மாறிடுவேன்னு சொல்லும்போது நான் நம்பல. ஆனா அடுத்த நிமிஷமே நான் இது வரைக்கும் தேடி நீ மாற முயற்சி பண்றது உண்மைதான்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனிவே, இனி எல்லா விஷயத்திலயும் நீ இப்படியே நடந்துக்கிட்டா அதை பார்த்து சந்தோஷம். வர பிரபா, இந்த விஜய் இப்படி உருகிட்டானா இன்னும் நான் திட்டம் போட்டு பண்ண போற பல விஷயங்கள் விஜயை என் மேல பைத்தியமாக்க போகுது. ஏதோ சொன்ன உண்மையான காதலு புரிஞ்சு பாரு அப்படி இப்படின்னு. அப்புறம் கூடிய சீக்கிரமே நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு சரியா? மகா, உண்மையிலே ரொம்ப கிரேட். ஆபீஸ்ல எல்லாரும் எப்படி மிரண்டாங்கன்னு பார்க்க முடியுது. என்னோட பலம் அந்த மாதிரி. பாத்தீங்களா, உங்களுக்கே இப்படி வலிக்குதுன்னா அந்த ரவுடிங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும்? வெறி வந்துருச்சு. ஆமா ஆமா, அவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கு. என்ன பெரிய விஷயம் இல்லங்கிற மாதிரி பிலிம் காட்டுறீங்க? என்னன்னா உங்கள மாதிரி தயிர் சாதம் நினைச்சீங்களா? அதுவும் லெக் பீஸ் பேட்ட பிரியாணியாவே இரு. அப்படி வாங்க வழிக்கு. தெரிஞ்சுக்கங்க, சும்மா நீங்க தான் பலசாலிங்கிற மாதிரி ரொம்ப பந்தா காட்டாதீங்க. என்னது, உங்களுக்கு பலம் இருக்கா? எனக்கு தூக்குங்க பார்க்கலாம். இவ்வளவுதானா? இப்ப தூக்குறேன். பாப்போம். அதுக்கு ஓகேவா?
கரும்பு திங்க கூலி கிடைக்கும் போது யாராவது ஐயோ சரி சரி போதும் விடுங்க. என்ன போதும்? போதும் 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 தள்ளி போங்க. எது தள்ளணுமா? சொல்றேன் இங்க பாரு, இறக்கி விடுங்க. அதெல்லாம் விட முடியாது. விடுங்க. No way. ஏய் ஏய் பரவாயில்ல, திரும்ப. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, இது ஒரு போட்டி. இல்ல சார், நான் அப்புறமா வரேன். சார், மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிருந்தீங்க. எல்லாரும் ரெடியா இருக்காங்க சார். ஐயோ, பவித்ரா முன்னாடி என் மானத்தை தூக்கி நிக்கணும்னு சொன்னேன். இப்ப என்ன திட்டுற? சரி ஓகே, இங்க வந்திருக்குன்னு தெளிவா தெரியுது. எதனால கௌதம் யாருக்கிட்டையும் கேட்காம நல்லா பார்த்து பண்ற நம்பிக்கையில தான் அப்பாவும் சித்தப்பாவும் நான் ஒன்று பண்றேன். ஆடிட்டர்கிட்ட பேசி எல்லாத்தையும் மறுபடியும் பழைய ஆடிட்டருக்கு லைன் போட்டு கொடுங்க. சாரி சார், இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல. பழைய ஆடிட்டரை மாத்திட்டாங்க சார். கௌதம் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலையே, தாத்தாவுக்கு கூட தெரியாதே. ச்சே, இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒன்றும் எடுக்கல சார். கௌதம் சார் வரமாட்ட. எல்லாத்தையும் மாத்தி இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வீட்டில் போய் இதை சொன்னா எல்லாரும் ரொம்ப நம்ம பழைய ஆடிட்டருக்கே ஃபோன் பண்ணி பேசுவோம். லைன் போட்டு கொடுங்க. சரிங்க சார். ஹலோ சார், வணக்கம். ஒரு சின்ன ப்ராப்ளம். பவித்ரா, ஆடிட்டர் சார் இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார். வந்தேன். சூர்யா என்ன திடீர்னு ஒரு அவர் நடக்கிறதெல்லாம் வழக்கம். அதெல்லாம் சரி பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு. கௌதம் எல்லாரையும் மாத்திருக்கேன். என் மனசே ஒரு மாதிரியா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். பாபா, ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒரு நிமிஷம் வாங்களேன். என்னவா இருக்கும்? மறுபடியும் இங்க ஏதாவது பிரச்சனையா? ஏற்கனவே சூர்யா விரட்டி